இனிமே எல்லாமே நல்லா இருக்கு. பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். பேரர் சார் எனக்கு நம்பர் 1 எனக்கு சொந்தக்காரர், நம்பர் 2 அவர் என்னுடைய நண்பர், நம்பர் 3 என்ன அப்படின்னா இளைய அது எப்படிங்க நண்பருடைய எதிரியா முடியும்? சரி, இளைய தளபதிய ஒரு தளபதி ரேஞ்சுக்கு தூக்கிட்டு போன திருப்பாச்சி சிவகாசி அப்படிங்கிற 2 பெரிய படங்களுக்கு அவர் டைரக்டர். அதோடைய கலெக்ஷன்லாம் சாதாரணமா சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய மாஸ் கலெக்ஷன் கொடுத்தவர். அப்போ அவரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி, அவரோட ஒரு தடவை உட்காந்து பேசிருக்கேன். எப்படி சார் உட்காந்து அவரே பாடுவாரு, அவரே லிரிக் சொல்லுவாரு, அப்பவே எல்லாமே அவரு பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு நாள் எஸ்ஐ சார் என்னை கூப்பிட்டு, சூர்யா நீங்க தம்பி வச்சு படம் பண்ணா திருப்பாச்சி மாதிரி ஒரு கதை இருந்தா நல்லா பண்ணுங்க, நீங்க ஒரு தடவை பாருங்க அதை போய் அப்படின்னு சொல்லி என்னை முதல்ல பார்க்க சொன்னதே எஸ்ஐ சார் தான். அப்போ அதுக்கப்புறம் தான் நான் அந்த படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பேரர் சாரை மீட் பண்ணேன், அவரோட சந்திச்சு பேசினேன். அவர் அவ்வளவு ஒரு எனர்ஜியான ஒரு மனிதர். இவ்வளவு ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு, யாருக்கு பேரர் சாருக்கு ஒரு கேப் ஆயிடுச்சு. இந்த கேப்ன்றது எல்லாருக்குமே வரும். ராமர்னு ஒரு கடவுள் மனித அவதாரம் எடுத்தவர். அவருக்கே ஒரு 14 வருஷம் கேப்ன்றது ஆண்டவன் எழுதி வச்சுட்டான். ராமனுக்கே 14 வருஷம் இருக்கும்போது நம்ம பேரரசுக்கு ஒரு இடையில ஒரு 3 வருஷம் கேப் இருக்கிறது தப்பு கிடையாது. பட் என்ன உண்மையாவே பாத்தீங்கன்னா, அறிவாளிகளுக்கு அந்த கேப் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். முட்டாள்கள் அந்த 14 வருஷத்தை அந்த 14 வருஷம் சேர்ந்து வரலாம், பிரிஞ்சு வரலாம். எம்ஜிஆருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் 14 வருஷம் கஷ்டமாவே போயிடுச்சு, அடுத்த 14 வருஷம் ஓஹோன்னு இருந்தது. மைக்கேல் ஜாக்சனுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14 வருஷம் ஓஹோன்னு இருந்தது, அடுத்த 14 வருஷம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அது மாதிரி சிலருக்கு அது பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி இவருக்கு ஒரு 3 வருஷம் பிரிஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் உண்மையா சொல்லணும்னா அந்த கேப் தான் ஒரு மனுஷனை திருப்பி தன்னை தயார்படுத்தி கொண்டு ஒரு சிறப்பான முறையில் திருப்பி வருவதற்கு பயன்படும். முட்டாள்களுக்கு கேப் வலி, அறிவாளிகளுக்கு கேப் ஒரு வரப்பிரசாதம். தன்னை சரி செய்து கொள்வதற்கு, தன்னை அடுத்த ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. திருத்தணி படத்துக்கு அந்த மாதிரி அவர் நல்லா ரெடி ஆகி, பேரர் சார் ரொம்ப சிறப்பா ஒரு இசையமைப்பாளர், அவர் நல்ல சாங்ஸ், அந்த வானொலி சாங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு சார். அது மாதிரி பாஸ்கர் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பேரர் சாருக்கும் பரத் இப்ப அடுத்த படத்தை கூட ரெடி ஆயிட்டாரு, ஆளெல்லாம் மாத்திக்கிட்டு டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கெல்லாம் ரெடியா இருக்காங்க. எல்லாமே மக்கள் சசி சார் டைரக்ட் பண்றாரு, அதுக்காக கெட்டப்னு சொன்னாரு. டெபினட்டா திருத்தணி படம் அவருக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு அங்கீகாரத்தை அமைத்து கொடுக்கும். பேரர் சாருக்கு மீண்டும் அவருடைய கிரீடத்துல ஒரு கமர்ஷியல் ஸ்டோனை வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலா நான் பேரர் சாருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு மியூசிக் டைரக்டரா இந்த ஸ்ரீகந்த ஒரு பட்டி தொட்டிக்கெல்லாம் பூர வச்சது, புக வச்சது எல்லாமே பேரர் சார் தான். சிவகாசி இந்த படத்துல அவருக்கு ஒரு நல்ல கரகோஷம் கொடுங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதை ரொம்ப பேர் இருந்தாலும் நான் ரொம்ப பேச விரும்பல ஆக்சுவலா. பட் திருத்தணி படம் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த திருத்தணி முருகனுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அந்த பவர் படத்துல இருக்கு ஆக்சுவலா. சோ இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். இந்த பாடல்ல யார் முதல்ல ஃபர்ஸ்ட் கேட்டுதா அது நான் தான் ஆக்சுவலா. ஒரு சாங்க கம்போஸ் பண்ணிட்டு சார் என்கிட்ட போட்டு காட்டுவாரு. சார் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது நான் சார் ரொம்ப நல்லா இருக்கு, நான் பண்ணிட்ட விட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியாதுன்னு ஆக்சுவலா. சோ ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு மியூசிக் டைரக்டரா. அதுக்கும் நல்ல கரகோஷம் கொடுங்க. அந்த பரத் சார் சொல்ல வேணும் ஆக்சுவலா, ஒரு ரொம்ப எனர்ஜியா இருக்கு இந்த படத்துல சாரை பாக்குறப்போ. சோ இந்த படம் இசையமைப்பாளரா பேரர் சார் பெரிய வெற்றி பெறுவாரு, அண்ட் டைரக்டரா வெற்றி பெற்றாரு. இருந்தாலும் இந்த படத்துல மிகப்பெரிய வெற்றி, அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெற நான் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மியூசிக் டைரக்டரா பேரர் சேர்ந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பற்றி சொல்லணும், சினிமாவுக்கு வந்ததுக்காரனு வயலின் கற்றுக்கிட்டு மியூசிக் சைட்ல வந்துட்டான். அதுக்கப்புறம் வயலில் இசைச்சல் பாட்டெல்லாம் கொடுத்து இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் மியூசிக் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நடிகர் ஆகிட்டு டைரக்ட் ஆகிட்டோன்னு யாரும் அந்த மாதிரி மியூசிக்னு ஆரம்பிச்சா வேற டாபிக் போயிடுறது. நம்ம போய் அப்படி மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கேட்கறது சுற்றிக்கும் போது எங்க மாமனார் படம் எடுத்தார்.
மாமனார் படம் எடுத்தவங்க டக்குனு இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் கேட்டேன். அவர் ஒன்றும் சொல்ல முடியல, பொண்ணை கொடுத்துட்டோம், அவர் செய்யணும்னு சொல்லல, செய்ய வேணாம்னு சொல்லல, அமைதி ஆயிட்டார். அதுக்கப்புறம் நெத்தியடின்னு படம் நான் தான் மியூசிக் பண்ணேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட யாரும் வந்து நீங்க ஏங்க மியூசிக் பண்ணலன்னு கேட்கவே இல்லை. நம்முடைய இசை அறிவு அப்படி இருந்திருக்குது. பொட்டியெல்லாம் கட்டி வேற வச்சுட்டு நமக்கு என்ன வருமோ அதான், வராதெல்லாம் ட்ரை பண்ண கூடாது. ஆனா அவர் டப்பு கதை கட்டி அவங்க மாமனார் படம் வச்சு படம் எடுத்து எங்க படத்துக்கு மியூசிக் பண்ணல, பாஸ்கர் படம் எடுத்து அதுக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. இவர் போது நம்பிக்கை வச்சுதான் மியூசிக் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டெல்லாம் நான் முதல்ல கேட்டேன். ரொம்ப ஒரு யதார்த்தமான மனிதர் பேரரசு. ரொம்ப பிடிச்சிருக்கேன்னா சொன்ன கோச்சுக்க மாட்டோம், நடந்து இல்லை. ஒரு அந்த படத்தில் நடிக்கும்போது உதவி இயக்குனர் டைலாக் சொல்லி தருவாரு. அவரு தெளிவா சொல்ல முடியா என்ன மாதிரி கடப்படம் சொல்றாரு. எனக்கு வந்து உண்மையிலேயே ஷாக் ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் படபடப்பா பேசுறது எவ்வளவு உணர்ந்து தெளிவா சொல்லி கொடுயா என்ன மாதிரி படம்னு சொல்றேன்னா, இந்த ஒரு தன்னிலை உணர்வு தான் எதுலையுமே வெற்றி பெறலாம். நம்மளை பத்தி என்ன விஷயமோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் வச்சுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். படம் பேர் திருத்தணி. நான் வரலாறு படிக்கும் போதெல்லாம் பார்த்திருக்கேன். திருத்தணியை தமிழ்நாடு சேர்க்கறதுக்கு எவ்வளவு தலைவர்கள் போராடி இருக்காங்க. அவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்சதுதான் திருத்தணி. பல போராட்டத்துக்கு பிறகு பாஸ்கருக்கும் பரத்துக்கும் பேரரசு கிடைக்கிற பெரிய வெற்றி திருத்தணி. பாராட்டி விரைவில் நன்றிகள். மேடையில் அமர்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். சரி மச்சான், ஆக்சுவலி ஸ்டேஜ்ல ஏறின உடனே எல்லாருமே பர்சனலா மீட் பண்ண தோணுச்சு. ஒரு வரிசையா பெரிய ஸ்தம்பங்கள் உட்காந்துருக்காங்க. சேர்ந்து ஒரு வணக்கத்தை சொல்லி விரும்புறேன். அண்ட் ஆக்சுவலி யோசிச்சேன், நான் நேற்று பேரரசு சரியும் பரட்டியும் நைட் ஒரு நான் படத்தோட ஸ்கிரீனிங்க்கு வந்திருந்தேன் படம் பார்க்க. ஸோ அந்த படம் அவங்க கூப்பிட்டாங்க. ஸ்டேஜ்ல கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன ரீசன் இருக்குன்னு யோசிச்சேன். திருத்தணின்னு ஒரு டைட்டில், நம்ம கடவுளத்துல இண்டஸ்ட்ரியில பிள்ளையார் சொல்லி போடுறப்ப முதல்ல முருகான்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ ஐ விஷ் படம் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய சக்சஸா அமையணும்னு. பேரரசரோட ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ ரசிகன் ரொம்ப ஃபாஸ்டா தான் ஒரு குவிக் பேஸ்டா ஒரு மூவி இருக்கும். அது ஒரு கலாட்டம், ஒரு பெரிய திருவிழாவுக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அந்த விஷயம் இந்த படத்தோட ட்ரெய்லர்ல கண்டிப்பா தெரியுது. ஐ ப்ரே பை தி கிரேஸ் ஆஃப் காட் கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய சக்சஸா அமையணும். உங்களோட ஒத்துழைப்பு, உங்களோட அன்பு தேவை. காட் பிளஸ். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பா இருந்தது பாடல்கள். பேரரசு சார் நீங்க கண்டினியூஸா மியூசிக் பண்ணலாம் கண்டிப்பா. ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஏதோ நீங்க தப்பான மியூசிக் இல்ல, சூப்பரா இருந்தது. இன்ஃபேக்ட் அடிவானவில்லை சாங் வந்து பிக் அப் ஆல்பம் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ட்ரீட் பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு மெலடி ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தீங்க. அண்ட் படத்துல குத்து பாடல்களும் எல்லா கமர்ஷியல் பாடல்களும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு கமர்ஷியல் திருத்தணி கமர்ஷியல் அவதாரம் மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. பரத் சார், இந்த படம் கண்டிப்பா ஒரு வெற்றி படமா அமையும். இந்த ஒரு டீம் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஒரு சிங்கத்தை பார்த்தோம், லயன் மாதிரி ஒரு பாஸ்கர் சார் இருக்காரு. நான் சொல்லிட்டு இருந்தேன் ராஜா சார் கிட்ட, ஒரு எம்ஜிஎம் மாதிரி ஒரு பேனர் கரெக்டான ஒரு விஷுவல் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அற்புதமான கமர்ஷியல் படம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பா வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மிக விரைவில் இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என் சார்பில் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கத்திய வெளில அனுப்பிச்சிருவீங்க போயிருக்குது என்றாங்க. அதாவது திருத்தணி ஆக்ஷன் அவதாரம். இதுல பேரரசு சார் வந்து இசையமைப்பாளரா ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. உண்மையிலேயே அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது இதே ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பாடல் தான் போகுது. இதெல்லாம் அப்புறமா பார்த்தா உண்மையிலேயே பெரிய மியூசிக் டைரக்டர் பாடல் தான் அது. சின்ன தளபதி பரத் நடிச்சிருக்காரு. இப்ப சமீப காலத்துல படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நேச்சுராலிட்டி, யதார்த்தம் அப்படின்றாங்க. ஒரு சினிமாத்தனமான படம் எடுக்கிறது ரொம்ப கம்மியான டைரக்டர். அதுல நம்ம பேரரசு சார் ஒருத்தர் சினிமாத்தனம் இருந்தாதான் தியேட்டர்ல போய் பார்க்க முடியும். ஏதோ உண்மையான ரங்கநாத ஸ்ட்ரீட்டை காமிச்சுட்டா அது சினிமாத்தனமே கிடையாது, நியூஸ்ல காமிச்சிடுறாங்க. இதோ இருக்கிறாங்க வரிசையா மக்களுங்க, தீபாவளி அன்னைக்கு அவ்வளவு கூட்டம் வந்தது அப்படின்னு. ஆனா இதே சிவகாசி படத்துல ரங்கநாத ஸ்ட்ரீட் மாதிரியே செட்டு போட்டு எடுத்தவர் தான் பேரரசு சார். அதுதான் சினிமாத்தனம். ஒரு சமீபத்துல ஒரு இயக்குனர் சொன்னாரு, இந்த படம் வந்ததுன்னா ஒரு சீன் கண்டிப்பா பேசப்படுவது. நான் ஏதோ பெருசா பண்ணிட்டு சொல்லுங்க என்ன செய்யுங்க. புது கதாநாயகன் தான்,
பார்ல உட்காந்து பீர் அடிக்கும்போது யாருக்கும் தெரியாம கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டோம். இது எப்படி அத்தாச படம்? இப்பதான் தெரியுது. என்கிட்ட சொன்னா நான் எங்க போய் பேசுவேன் சொல்லியிருக்காரு போல இருக்கு. இப்படி சினிமாத்தனமான படங்கள் எடுத்தாதான் உண்மையிலே தியேட்டர்ல வந்து மக்கள் பார்ப்பாங்க. யதார்த்தம் பதார்த்தம் எல்லாம் விட்டுட்டு நம்ம முருகதாஸ் மாதிரி ஃபைட்டு ஆக்ஷன் மைண்டட் படம் இப்படி எல்லாம் எடுத்தா கண்டிப்பா வருவாங்க. இந்த படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பேரரசாரே ஒரு ஆக்ஷன் அவதாரம் தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நாள் ஆச்சு, இப்படி ஒரு காரமான படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷமா இருக்கு. வேலாயுதம் படம் அண்ணன் தங்கச்சியுடைய ட்ராக் திருப்பாச்சி இருக்குன்னு சொல்லி படம் பார்த்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அது தெரிஞ்சானே பண்ணேன், அதை பார்த்து தானே பண்ணோம். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான். அவருடைய கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு நினைச்சவங்களுக்கு பேரரசாரை டச் பண்ணாம போக முடியாத ஒரு சூழல் இப்போ கண்டிப்பா இருக்கு. கமர்ஷியல் தப்பான வார்த்தை மாதிரி பேசிட்டு இருக்கோம். பணம் போட்டு படம் எல்லாமே கமர்ஷியல் படம் தான். அதை வந்து திரும்பி வர்றதுக்கான வேலைகளை எனக்கு தெரிஞ்சு கதைக்கு முக்கியத்துவம் தர முக்கியமான டைரக்டர்கள்ல பேரரசர் முக்கியமானவர். அதுவே போதுமானது. திருத்தணி ரொம்ப முக்கியமான இடம். என்னோட அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் இடம். ஒவ்வொரு வருஷமும் அவங்க கல்யாண நாளைக்கு நாங்கள் போவாங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு நல்ல மனசு நிறைஞ்ச ஒரு பேரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி.